கடுமையாக அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. சுகரில் சூடு வச்சு பல்வேறு இடங்களில் அடித்து காயப்பட்டு துன்புறுத்தி ரூம்களை போட்டு பூட்டி வச்சு பல்வேறு இந்த வேலைக்கார பெண்ணை டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வேலைக்கு கூட்டு வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தியின் காரணமாக அந்த பொண் வெளியே வந்து பத்திரிகை செய்தி கொடுத்து நடவடிக்கை இல்லை. மாண்புமிகு எடப்பாடி அண்ணனுடைய அறிக்கைக்கு பிறகு தான் அந்த எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனால் நடவடிக்கை இல்லை. எடப்பாடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்த வரை தான் அப்புறம் போய் கைது பண்ணி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு பட்டியலின பெண்ணுக்கு ஒரு நேர்ந்த கொடுமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த பின் தான் இந்த அவர்களை கைது செய்திருக்கார்கள். இப்படிப்பட்ட ஒரு விடிய அரசு, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு விடிய அரசு, இதெல்லாம் விட நேற்று அந்த ஆண்டிமுத்து ராசா என்பவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்கிறான். அதனால் சோற்றில் உப்பை போட்டு சாப்பிடுறானே எதை சாப்பிடுறேன் என்று தெரியவில்லை, என்னுடைய உணவே எதுன்னு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஈனப்பிறவி, அந்த ஈனப்பிறவிக்கு எல்லாம் ஒரு கண்டனத்தை தெரிவிக்க வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் என்பவர் எல்லாத்துக்கும் உணவு வழங்குகிறார். கருணாநிதி வீட்டுக்கு முதல் கூட சாப்பாடு போட்ட ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை ஏளனமாக பேசுகின்ற ஒரு ஈனப்பிறவி, அந்த ஈனப்பிறவி ராஜாவை கடுமையாக இந்த கூட்டத்தில் கண்டிப்பதோடு ஈரோட்டுக்கு வந்து ஈனப்பிரிவு வீடு திரும்பாது என்ற நேரத்தில் எச்சரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடியா திமுக அரசு பல்வேறு வாக்குறுதி, தேர்தல் காலத்தில் பல்வேறு வாக்குறுதி கொடுத்தாங்க. யாருமே எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. பொய்யா பேசிட்டு இங்கே இருக்கிற பெருந்துறையில் இருக்கிற ஒரு தொழிலதிபர்கிட்ட நான் போய் அங்கே இங்கே வெளிநாடு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போராடமா. இங்கே பார்த்தா உலக முதலீட்டாளர் மாநாடு, யார் யாரெல்லாம் போய் கலந்துக்கணும் பார்த்தா பெருந்துறைக்காரர், ஈரோட்டுக்காரர், இதை உலக முதலீட்டாளர்லாம். இவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. எப்பவுமே இவங்களாம் வேலை கொடுத்துட்ருக்காங்க, மக்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலதிபர்கள். இவங்களாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார். இப்போ வெளிநாடு போயிட்டார், வெளிநாட்டில் போய் முதலீடு ஈர்க்கிறாராமா. தான் கொள்ளையடித்த பணத்தை இங்கே வெளிநாட்டில் கொண்டு போய் பதுக்கி வைப்பதற்காக இப்போ வெளிநாடு சென்றிருக்கார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கு ஆட்சி வருவதற்கு முன்னால் நாங்கள் டாஸ்மார்க்கை ஒழிப்போம். அவருடைய தங்கை ஸ்டாலினுடைய தங்கை டாஸ்மார்க்கை ஆட்சி வந்த உடனடியாக ஒழித்திருவோம். திமுக அரசு தான் டாஸ்மார்க் ஆலை வைத்திருக்காங்க, வந்து நாங்கள் மூட சொல்லிடுறாங்க. இன்னைக்கு பார்த்தா வீடு வீடாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாட்டில், வீடு வீடாக பையில் போட்டு கொண்டு வந்து பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ரேஷன் கடையிலே விற்றால் விற்பாங்க. அந்த மாதிரி ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அரசை விரைவிலே தூக்கி எறிய வேண்டும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் யாரை கை காட்டுகிறாரோ அவரை இந்த தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதியில் ஈரோடு தொகுதி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற பெருமையாக நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் நேரத்தில் சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை